ஜெசி, பூவையே உத்து பார்த்துட்டு இருக்க? மிஸ் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. இல்ல லெவின், ஐ எம் வெரி சேட். ஏன், என்னாச்சு? இந்த பூவை பாரு, காலையில எவ்வளவு அழகா பூக்குது, கலர்ஃபுல்லா இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருது. ஏன், அதுக்கு என்ன இப்போ? அதுதான் கடவுளோட படைப்பு. என்ன, ஒரு நாள் படைப்பு தான் கடவுளோட படைப்பா? நான் கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பூ எதுக்கு இவ்வளோ அழகா படைக்கணும், ஒரே நாள்ல அழிக்கணும்? அங்க பாரு, பிஷப் தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு, நாம அவர்கிட்டயே போய் கேட்கலாம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். ஏன் ஒரு மாதிரி எல்லாருமே கோவமா இருக்கிறீங்களே? ஆமா தாத்தா, கோவம் தான். கடவுள் ஏன் இந்த பூவை அவ்வளோ அழகா படைக்கணும், படைச்ச அன்னைக்கே அழிச்சிடணும்? ஓ, அதுதான் உன்னுடைய பிரச்சனையா? எந்த பூவாவது வருஷ கணக்குல அப்படியே இருக்குமா? இருக்காது. கொஞ்ச நாள் ஆனவொடனே செத்து போயிடும் இல்லையா? அதே போலதான் இயேசு உலகத்துல வந்தபோது அவர் வாழ்வதற்காக வந்தவர் அல்ல, சாவதற்காக வந்தவர். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல? பர்த்டே அன்னைக்கே போய் யாராவது டெத்தை பத்தி யோசிப்பாங்களா என்ன? அப்படிப்பட்ட ஒரு பிறந்த அன்னைக்கே தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து தன் உயிரை மனிதர்களுடைய பாவ மன்னிப்புக்காக கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏசாயா இறைவாக்கினர் இப்படி சொல்லியிருக்கிறார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம், அவரது நோயினால் நாம் குணமடைந்தோம் என்று இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க பல ஏற்பாட்டில். இயேசு ஏன் உலகத்தில் மனுஷனாக வந்தார்? இப்போ உங்கள் அப்பாட்ட கேட்டால், அவங்க பிள்ளை பிறந்தது, அதனால எல்லாம் படிக்கணும், நாளைக்கு வேலைக்கு வரணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யோசேப்பை பார்த்து யாராவது இந்த குழந்தைய பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா, இவர் வளருவார், படிப்பார், வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். காரணம், கடவுள் மனிதனாக வந்தது மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக. எப்படி மனிதர்களுடைய பாவங்களை போக்குவது? தனது உயிரை அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுப்பதன் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு குழந்தையாக பிறந்தார். அதனால்தான் இயேசு பிறந்ததே இறப்பதற்காக. மற்ற எல்லா மனுஷங்களும் பிறந்தது வாழ்வதற்காக, ஆனால் இயேசு பிறந்தது இறப்பதற்காக. அதுவும் எதற்காக இறப்பு? மற்ற மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு இறந்தார். அதான் இயேசுனுடைய வருகையினுடைய நோக்கம். புரியுதா? புரிஞ்சது தாத்தா. வெரி குட்.